இன்றைக்கி செம க்ரீமியாக டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒரு ஸ்வீட் கார்ன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். கார்னை வந்து வேக வச்சு இந்த மாதிரி வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அதர் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே ரெடியாக இருக்குது. கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஹீட் பண்ணிவிட்டு அது கூட வந்து 2 ஆனியன்ஸை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 3 வரமிளகாவையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 3 தக்காளி பழத்தையும் சேர்த்து 2 பல் பூண்டு, சின்ன பிஞ்ச் இஞ்சி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது 4 கேஷ்யூஸ் சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தக்காளி வந்து நல்லா மஷி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி அது கூட வந்து நான் கிரம்பிள் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் பட்டரை ஹீட் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு சின்ன பட்டை, 2 துண்டு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 மினிட் விடுங்க. இப்போ அது கூட தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் அண்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரேவிக்கான தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக வரும். அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு டொமேட்டோ கேட்சப் அண்ட் கொஞ்சோண்டு சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்க கார்னையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கசூரி மேத்தி அண்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி அண்ட் கொஞ்சோண்டு வந்து ஃப்ரெஷ்ஷான க்ரீம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா செம்ம க்ரீமியான நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.